அன்பு நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த செல்லபாலுவின் செல்லமான வணக்கங்கள். இன்றைக்கு உங்களிடம் என்ன பேசுவது என்று ஒரு தயக்கம் எதுவும் கிடையாது. இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தை, இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் உங்களிடம். என்ன பகிர்ந்து கொள்ளலாம், எந்த செய்திகளை சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நான் வகுப்பிற்கு சென்றிருந்தேன். என்னுடைய பாட வேளையில் வகுப்புக்கு சென்றிருந்தேன். அந்த வகுப்பில் இயல்பாக நான் எப்பொழுதுமே மாணவர்களிடம் கலந்து பேசுவது, கலந்து உரையாடுவது என்பது ஒரு செய்தி இருக்கும். அப்படி கலந்து உரையாடும் பொழுது, பேசும் பொழுது, ஒரு 3 நபர்களிடம் பேசினேன், 3 மாணவர்களிடம் பேசினேன். அதில் முதலாவதாக பேசிய ஒரு பெண் ஒரு சின்ன ஆச்சரியத்தை சொல்லக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்று பார்த்தால், தமிழ் படிக்க வராத ஒரு பெண், தமிழ் படிக்க வராதன்னா படிக்க தெரியாது, படிக்க வராதன்னா எது கிடையாது, படிக்க தெரியாத இருந்த ஒரு பெண் 7வது வகுப்பில் ஒரு ஆசிரியர் சொன்னதால், அந்த ஆசிரியருடைய உந்துதலால் அந்த பெண் படிக்க ஆரம்பித்து இன்றைக்கு தங்குதடை இல்லாமல் படிப்பதாக அந்த பெண் ஆச்சரியத்தோடு சொன்ன ஒரு செய்தியை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். 7ஆம் வகுப்பில் தொடங்கிய அந்த அனுபவம் இன்றைக்கு முதுகலை வரை வந்திருக்கிறது என்றால் உண்மையில் பாராட்டக்கூடியதான். அப்படி அருமையாக அந்த பெண் தன் அனுபவத்தை சொல்லும் பொழுது ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அந்த ஆசிரியர் மட்டும் இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு என்னால் ஒரு முதுகலை வரை வந்திருக்க முடியாது, தமிழ் படிக்க முடியாது என்று சொல்லி ஆதங்கத்தை சொன்னார். அதுபோல தனியாக செல்வதற்கு கூட வீட்டில் தயக்கமாக இருந்தது. இன்றைக்கு தனியாக செல்வதற்கு கூட அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறது என்று அந்த பெண்மணி சொன்னார். எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. பொழுது சொன்னான், பாரதி ரவுத்திரம் பழகு என்று சொல்லியிருக்கிறார். மாததம்மி இல்விசி மடமையை கொளுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று நாம் உதாரணங்களை சொல்லி அப்பெண்ணிற்கு இன்னும் ஒரு செய்திகளை, ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தினோம். அது முடிந்த பின்பு அடுத்த ஒரு செய்தி, என்ன செய்தி என்றால், இன்னொரு மாணவி பேசும் பொழுது தன் அனுபவத்தை சொல்லும் பொழுதே அந்த பெண்ணிற்கு கண்ணீர் வந்து விட்டது. அந்த பெண்ணிற்கு எல்லாமே தன்னுடைய தாய் தான், தாய் இல்லை என்றால் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது என்று சொல்லியிருக்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல். உண்மையிலே இந்த அனுபவத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த அனுபவமானது மிக சிறந்த அனுபவம். பெண்ணீர் பேசும் பொழுது கூட கண்ணீர் விட்டுவிட்டார். என்ன சொல்வது என்று புரியவில்லை எனக்கு. நான் சொன்னேன், அம்மாவை மிஞ்சிய கடவுள் இல்லை, தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை என்று சொன்னேன். தந்தை வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. தந்தையும் முக்கிய பங்கு உண்டல்லவா. என்ன தந்தை சொல்லாத ஐயா பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி பல செயல்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம். எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. 22 ஆண்டுகளுக்கு மேல் கடந்து போச்சு. 23 ஆண்டுகள் கடந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. இப்படி ஒரு அனுபவத்தை, ஒரு ஒரு படிப்பறிவை தாண்டி பட்டறிவை பெறக்கூடிய ஒரு செய்தி. இன்னொரு மாணவன் சொல்லும் பொழுது அவன் சொன்னான்,
ஐயா, நான் படிக்கும் பொழுது என் பள்ளிக்கூடத்தில் நான் மதிப்பெண் குறைவாக பெற்றதால் என்னை அந்த ஆசிரியர் கீழே உட்கார வைத்து விட்டார். ஆனால் அன்றைக்கு உட்கார வைத்த அந்த ஆசிரியர் தான் இன்றைக்கு என் கண்முன்னே நிற்கிறார். ஏனென்றால் நான் படித்து 95 மார்க் மேல் தமிழில் பெற்றேன் என்று பெருமையாக கூறினான். ஆச்சரியமாக இருந்தது. கீழே உட்கார்ந்தவன் மேலே பெஞ்சில் உட்காரும் அளவுக்கு அவனை மடைமாற்றம் செய்தது அந்த ஆசிரியர். செய்து இன்னைக்கு அவனும் முதுகலை வரை வந்திருக்கிறான். இப்படி ஒரு 3 நபருடைய அனுபவத்தை கேட்கும் பொழுது ஆசிரியருடைய பணி எவ்வளவு பெரிய பணியாக இருக்கிறது. அவர்கள் எப்படி இந்த சமூகத்தை மடைமாற்றம் செய்கிறார்கள். ஆசிரியர் பணி எப்படி மாணவர்களுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொன்னார்கள் அல்லவா. அப்படி மாணவர்கள் இன்றைக்கு அலைபேசியில் அழிந்து இருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலும் இப்படி படிப்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற, பட்டறிவுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற, தான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற அந்த இயக்கத்தில் இருக்கின்ற இதுபோல எத்தனையோ மாணவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். படிப்பதற்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் ஏழ்மை நிலையிலும் இதை படித்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டத்தில் இருக்கிற அந்த செய்திகள் கூட நம்மளால் யோசிக்க முடியல. அது அது பெரிய ஒரு மாற்றத்தை தருகிறது அல்லவா. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். மாணவர்களை நான் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு நான் வியந்து போனேன். நான் பாராட்டினேன், வாழ்த்துக்கள் சொன்னேன். ஏன் இதை நாம் சொல்கிறோம் என்றால், இது எனக்கு ஒரு அனுபவம். ஒரு மாணவன், நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், அது வேறு விதமான செய்தி. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு அனுபவத்தை எனக்கு கொடுக்கும் மாணவர்கள் கொடுப்பார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை, வாழ்க்கையினுடைய உண்மையை எப்படி நேசிக்கிறார்கள், தன்னுடைய பெற்றோர்களை எப்படி, ஆசிரியர்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பு நண்பர்களே, மாணவர்களே, இந்த அனுபவத்தை வைத்துதான் நீங்கள் படிக்க வேண்டும். உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும், அதிகார பதவிக்கு செல்ல வேண்டும். அவர்கள் போல இல்லாமல் கடந்து, நம் தாய் தந்தையர்கள் நமக்காக எதையோ இழந்து நம்மளை படிக்க செய்கிறார்கள், படிக்க வைக்கிறார்கள். ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அரசு கூட நிறைய சலுகைகள்லாம் தருகிறார்கள். அதை பற்றி நான் ஒன்றும் பேச விரும்பவில்லை. ஆனால் இந்த சமூகத்திற்காக மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள், தன் தந்தையை, தன் தாயை எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள். மாணவர்கள் இப்படியும் இருக்கிறார்கள், இப்படியும் இருக்கிறார்கள். அன்பு நண்பர்களே, என்ன செய்தி இதன் மூலமா நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பறிவை விட பட்டறிவு சிறந்தது என்ற அடிப்படையில் மாணவர்களை ஊக்குவிப்பது, மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வது. அறிவுரை என்பது இலவசம். சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் நம் அறிவுரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது அன்பு நண்பர்களே. அப்படி இந்த மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல பதவிகளை அடைய வேண்டும், உயர் சிந்தனையை, நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் கூட சொன்னேன், அப்துல் கலாமுடைய கனவு காணுங்கள் என்று சொன்னார். ட்ரீம்ஸ், கனவு காணுங்கள் சொன்னார். கனவு காணுங்கள், நல்ல கனவுகளாக, நடக்கின்ற கனவுகளாக, பாசிட்டிவாக கனவு காணுங்கள் என்று சொல்கிறேன். அப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்வும் சொல்கிறேன். புத்தகங்களை வாசியுங்கள். அலைபேசி வாசிப்பதை விட புத்தகங்களை வாசியுங்கள். புத்தகங்களை வாசியுங்கள், மனிதனை நேசியுங்கள். புரிகிறதா? நல்ல புத்தகத்தை வாசிக்க வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும். அன்பு நண்பர்களை, நன்றாக படிக்க வேண்டும். இந்த சமூகம் எதையோ விட்டு செல்லும். எது நல்லது என்று நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? இதை எடுக்கலாமா வேண்டாமா என்பது நம் கையில் தான் இருக்கிறது. நிலவு இருக்கிறது, வளர்பிறை தேய்பிறை மாறி மாறி வருகிறது இல்லையா?
வளர்பிறை வருகிறது, அப்புறம் தேய்பிறை வருகிறது, நிலவு முழுமையாக ஒரு நாள் வருகிறது. மனித வாழ்க்கை என்பது இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத உலகம் இருக்கிறதா? துன்பம் இல்லாமல் உலகம் இருக்கிறதா? அல்லது இன்பம் இல்லாமல் உலகம் இருக்கிறதா? இன்பமும் துன்பமும் கலந்துதானே வரும். ஆனால் இன்பம் துன்பம் கலந்து வாழ்ந்தாலும் எல்லோரும் மனிதனாக ஹியூமன் பீயிங் சொல்றோம்லையே, மனிதனே மிக்கவர்களாகத்தான் இருக்கும். முடிந்தவரை தவறுகளை திருத்திக் கொள்வது எல்லோருக்கும் சாலச் சிறந்தது. நண்பர்களை நேசியுங்கள், நட்பை புறக்கணிக்காதீர்கள். நல்ல நட்புகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை நீங்கள் எல்லாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்று ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். அப்படி உதட்ட அளவில் சிரிக்கிறது கிடையாது. உள்ளத்தால் சிரிக்க வேண்டும், உணர்வால் சிரிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுகிறார் அல்லவா? அப்படித்தான் நானும் பார்க்கிறேன். எல்லோரும் நட்பாக பழகுங்கள். இன்றைக்கு உலகமே பொய்யான உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதை எடுத்தாலும் பொய் பேசுவது, புறம் பேசுவது. முடிந்தவரை நான் கூட சில நேரத்தை திருத்திக் கொள்ளலாம் என்று கூட நினைக்கிறேன். சிலரை பற்றி நாம் பேசுறோம் இல்லையா, இயல்பா அது பேசக்கூடிய கட்டத்தில் வந்திருக்கிறோம். எல்லோரும் பேசும்பொழுது நம்மளும் தலையாட்டக்கூடிய ஒரு கட்டமாக வந்திருக்கிறது இல்லையா? ஆனால் நீதிக்காக, நியாயத்துக்காக கை கொடுக்கணும், பேசணும். அதுக்காக அது ஒருத்தரை துன்பப்படுத்துவதாக நாம் நினைக்கக்கூடாது. நியாயம் என்னவோ, நீதி என்னவோ, அறம் என்னவோ அதை போற்ற வேண்டும். அறம் தானே மனிதனுக்கு நம்ம வகுத்து, எல்லாமே நம்ம வகுத்துகிறது தானே. பண்பாட்டை வகுத்துக் கொள்கிறோம், நாகரிகத்தை வகுத்துக் கொள்கிறோம், அறத்தை வகுத்துக் கொள்கிறோம். மனிதன் எடுத்த உடனேவா அறத்தை பேசணும், எடுத்த உடனேவா பண்பாட்டை பேசணும், அப்படிலாம் கிடையாதுல்ல. காலம் மாற மாற, நாகரிகம் வளர வளர அப்போ மாறுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு செய்திகள் மாறுகிறது இல்லையா? அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதனால் அன்பு தோழர்களே, நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை நபருக்கும் இந்த வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி நாளை இரவு 31 நாளைக்கு 31/12 நாளைக்கு நாளை இரவு 12 மணிக்கு மேல் புத்தாண்டு பிறக்கும், ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அதனால் உங்களோடு நான் இந்த ஆங்கில புத்தாண்டையும் முன்னதாக வாழ்த்துக்களை சொல்கிறேன். வருகின்ற 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அரசு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு பேசலாம், நிறைய பேசலாம். இருந்தாலும் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பும் நல்ல கல்வியும் கொடுப்பது அரசினுடைய கடமை. அதுபோல் அரசு நல்ல மாணவர்களை நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் எனது 2025ஆம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் செல்லபாலு. நன்றி, வணக்கம்.